ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரெமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க பாண்டியன். ஏன்னா சரவணுடைய வாழ்க்கை நாமளே இந்த மாதிரி அழிச்சுட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இப்படி வீட்டில் இருந்தால் சரவணன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்றதுக்காக செந்தில் இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பழனி, கதிர், அதுக்கப்புறமா சரவணன், இவங்க 3 பேருமே போறாங்க. அண்ணா அப்படின்ட்டாங்க, வாடா அப்படின்ட்டாங்க. நீ மீனா நீ வரலையா? வரலடா வேன்றாங்க. அதுக்கடுத்து எல்லாமே ரெடியா இருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரிங்க் பண்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய விஷயங்களை பேசவும் கீப்பப்ல இருப்பாங்க. சரவணன், டேய் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் என்னடா சைலண்டா இருக்கன்றாங்க. நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களே, ஓ நாங்க தான் பேச விடலையா அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேய் யாராச்சும் பாட்டு ஏதாச்சும் பாடுங்களேன்றாங்க. சரணா நீ பாடு. மாமா நானே இருக்கிற கவலையில நீ பாட்டு வேற பாட சொல்லிட்டு இருக்க. டேய் கவலையெல்லாம் போக்க இங்க என்ஜாய் பண்ண வந்தா நீ நடனம் இது பண்ணிட்டு இருக்கட்டு, சரி நானே பாட்டை எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பழனி பாட்டு பாடிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. இங்க குமாருக்கு ஏன் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சுகன்யா பேசவும், ஆமா இந்த ரவுடிக்கு பொண்ணு வேற தருவாங்களா அரசியா அப்படின்னாங்க. ஏற்கனவே வந்து நிறைய திருமண வேலையை பண்ணியிருக்கான், இதுல பொண்ணு வேற கேட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ராஜியோடைய அம்மா சொல்றாங்க. ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்சல, என் பையனுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய மாமா அந்த வீட்ல பேசுனாங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்ப அந்த வீட்ல கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா பேசுறாங்க இல்லையா அப்படின்றாங்க. நான் எதுக்கு பேசணும், நான்லாம் பேச மாட்டேன்னு முத்துவேலு சொல்றாங்க. இவன் பண்ற தப்ப பண்ணுவான், நான் போய் இந்த வீட்ல போயிட்டு பொண்ணு கொடுங்கன்னு கேட்கணுமா, வாய்ப்பே இல்லைன்றாங்க. அவங்க அப்பா பாக்குற பையனை பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப ராஜி, அதாவது அரசி உனக்கு கிடைக்கவே மாட்டாள குமாரே அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்றாங்க. குமார் ஷாக் ஆகுறாங்க. அந்த எதிர்த்து வீட்டுக்காரியே நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை நான் பாக்குறேன் சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குமார் எதையும் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.